அனைவருக்கும் இனிய உழைக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். இன்றைக்கி என்ன புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, பெண் அன்றும் இன்றும், நர்மதா தேவி எழுதின புத்தகம். இது பாரதி புத்தகாலயத்தோட வெளியீடு. தமிழக அரசு விருது கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி இந்த நாளைக்கு உண்டான பொருத்தமான புத்தகமாக தான் அதை நான் சொல்வேன். சரி, என்னென்னா அவ்வளோ அசாத்தியமான உழைப்பை நான் வேறு ஏதாவது புத்தகத்தில் சமீபத்தில் பார்த்தேனா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் இது ரொம்ப அசாத்தியமான உழைப்பு கொண்ட புத்தகமாக இருக்குது. உதாரணத்துக்கு இந்த புத்தகம் படிச்சுட்டா கிட்டத்தட்ட ஒரு 1000 புத்தகங்களோட ரெஃபரன்ஸ் வருது. நான் என்னலை சும்மா ஒரு தோராயமாக சொல்கிறேன். அதே நேரத்தில் உலக அரசியல்லேருந்து உள்ளூர் அரசியல் வரைக்கும் தரவுகளோடு பேசியிருக்காங்க. இந்த புத்தகத்தை ஒட்டுமொத்தமாக சொல்லணுன்னா, உலக போராட்டங்களோட வரலாறு, அதுக்குள்ளே மகளிரோட பங்கு, இந்திய போராட்டங்களோட வரலாறு, அதில் மகளிரோட பங்கு, குறிப்பாக இடதுசாரிகளோட பங்கு, இதை இப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். சரி, இந்த புத்தகத்தோட ஒன்லைனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஏங்கல்ஸ் குடும்பம், தனிச்சொத்து, அரசு, அந்த நூலில் என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெண்ணடிமைத்தனம் எங்கேருந்து வருது அதை சொத்துடைமையோட கனெக்ட் பண்ணியிருப்பார். வர்க்க சமூகத்துலேருந்து தான் பெண்ணடிமைத்தனம் வருது. வர்க்கங்கள் உண்டானது தான் அரசுங்கிற ஒரு விஷயமே வருது. ஸோ அரசின் தோற்றமும் வர்க்கத்தின் தோற்றமும் பெண்ணடிமைத்தனத்தோட தோற்றமும் மூன்றும் ஒரே இடத்துல இணைகிற புள்ளியை தான் எங்கள் சொல்லியிருப்பார். ஸோ பெண் விடுதலை அடையணும்னா இந்த வர்க்க சமூகம் உடைய தனி சொத்துடைமை ஒழிக்கப்படணும். அப்போ தான் பெண் விடுதலை அடைய முடியும்னு சொல்லியிருப்பார். இந்த விஷயத்தை தான் அவங்க தர்க்கபூர்வமாக பேசியிருக்காங்க. இதை மட்டும் பேசுகிறது நமக்கு எங்கல்ஸ் போதுமா இல்லையா? ரைட்டு. இந்திய தரவுகள்லேருந்து எப்படி, உலக தரவுகள்லேருந்து எப்படி, என்ன மாதிரி பெண்கள்லாம் கஷ்டப்பட்டாங்க, என்ன மாதிரி அமைப்புலாம் இருந்துச்சு, இது சொல்கிற லெவலில் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அவ்வளோ ஈஸியாக உலக லெவலில் இருந்தது இல்லைங்கிறது தான் கல யதார்த்தமாக இருந்திருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம். இதுக்கு அவங்க என்னென்னா, ரஷ்யா சோவியத் யூனியன் 89களுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, ரஷ்யாவில் புரட்சிக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சு, அங்கே பெண்கள் எப்படி வளர்ந்தாங்க, செக்கஸ்லோவேக்கியா நாடு, ருமேனியா நாடு, பல்கேரியா நாடு, இந்த மாதிரியான நாடுகள், கியூபா, இதெல்லாம் எப்படி இருக்குது, அதாவது இடதுசாரி சோசியலிச அமைப்புகளில் பெண்களோட வளர்ச்சி எப்படி இருக்குது, அதோட தரவுகளில் ரஷ்யா இது பண்ண உயரங்கள், பெண்களோட வளர்ச்சியில் இருக்கக்கூடிய உயரங்களை இப்போ இருக்கக்கூடிய 23, 24 இருக்கக்கூடிய யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அது கூட அதை தொடலைங்கிறத புள்ளி விவரத்தோடு சொல்கிறாங்க. சும்மா சொல்லலை, சூப்பராக சொல்லியிருக்காங்கன்னு சொல்லணும். இந்த மாதிரி தான் நிறுவுறாங்களான்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும் கிடையாது. அப்புறம் ஒவ்வொரு நாடுகளோட சூழல், எப்படிலாம் கொத்தடிமையாக வேலை செய்ய வாங்கப்பட்டாங்க, எல்லா நாடுகள்லையும் எப்படி பெண்கள் கொத்தடிமையாக வேலை வாங்கப்பட்டாங்க, பொதுவாக கொத்தடிமைத்தனம் எப்படி இருந்துச்சு, அதில் பெண்கள் எப்படி வேலை வாங்கப்பட்டாங்க, இந்திய சூழலில் மனு தர்மத்தில் எப்படி பெண்கள் ஒடுக்கப்படுறாங்க, எப்படி இப்போ பிஜேபியில் இருக்கக்கூடிய சூழல் எப்படி இருக்குது, இந்தியாவில் இருக்கக்கூடிய போராட்ட ரீதியான பெண்கள்லாம் யார் யாரெல்லாம் இருக்காங்க, ஸோ இடதுசாரி வரலாறுகளோட எப்படி பெண்களோட வரலாறு பின்னி பிணைஞ்சிருக்குன்னு சொல்லி நீங்கள் 360 டிகிரியில் 360 டிகிரிக்குள்ளே ஒவ்வொரு டிகிரிக்கும் 360 டிகிரி இருந்தால் அப்படி இருக்கும். அவ்வளவு பயங்கரமாக எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். நீங்கள் இதில் நம்ம பார்த்தோன்னா பெரியார் பெண்ணின் அடிமையாளரோட விஷயமும், எங்கல்ஸோட குடும்பம் அரசு தனிச்சொத்து இந்த புத்தகத்தோட ரெஃபரன்ஸும், மார்க்ஸோட மூலதன ரெஃபரன்ஸும், அலெக்சாண்ட்ரா குழந்தாயோட புத்தகங்களும், கிளாரா ஜெர்கினோட புத்தகங்களும், அலெக்ஸ் ஹீலியோட ரூட்ஸு, அம்பேத்கரோட பதிவுகள், அதே மாதிரி பெபல் அப்படிங்கிற ஒரு இடதுசாரி தோழரோட கோட்ஸு, இப்படி ஆரம்பித்து ராஜம் கிருஷ்ணாவோட நாவலு, மைத்திரி சிவராமனோட பேட்டி, சின்ன சின்ன தரவுகள் இருக்குல்ல, சின்ன சின்ன ரிப்போர்ட், ஒரு எழுத்தாளர் ஞானியோட மைத்திரி சிவராமன் பேட்டி எடுத்தால் அதையும் தோழர் பதிவு பண்ணுறாங்க. இப்படி நம்ம உலகத்தோட ஒட்டுமொத்த வாழ்வியலை ஒரு புத்தகம் என்ன பண்ணுன்னா, நமக்கு வேறவங்க அனுபவிக்காத இதெல்லாம் நம்மளால் மற்றவங்களோட அனுபவத்தை அனுபவிக்க முடியாது, அது எல்லாத்தையும் நம்ம அனுபவமாக ஏற்றுக்கோம்ல, அந்த மாதிரி ஒரு 1000 பேரோட அறிவை தூக்கிட்டு ஒரு சர்வரை தூக்கிட்டு உங்கள் மண்டையில் தூக்கி இன்ஸ்டால் பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படி இருந்துச்சு இந்த புத்தகம் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். சரி, ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க விஷயங்கள் இந்த புத்தகத்தில் நிறையா இருக்கிறத பார்க்குறோம். எனக்கு இந்த புத்தகத்தை எப்படி நான் தொகுத்து அந்த ஒரு சில நேரங்களில் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறதே எனக்கு ஒரு சவாலாக இருக்க போகுது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது முன்னுரைக்கே இவ்வளோ தூரம். அதே இடத்துல இந்த முன்னுரையில் பார்த்தீங்கன்னா பாலகிருஷ்ணன் தோழர்லேருந்து, இந்த மாதிரியான வெங்கடேஷ் ஆத்ரேயா தோழர்லேருந்து, ராமகிருஷ்ணன் தோழர்லேருந்து, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இதை முன்னுரை எழுதியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இப்போ எங்கல்ஸோட தியரி இருக்குல்ல, நம்ம அதை பார்த்துருப்போம், தியரிட்டிக்கலாக பார்த்துருப்போம். இருந்தாலும் நம்ம வாசலுக்காக இதை அவங்க சொல்கிறாங்க, உள்ளுக்குள்ளே சொல்கிறாங்க எப்படி என்னவாக இருக்குது, வர்க்க சமூகங்கள் எப்படி இருக்குது, ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சு, தாய்வழி சமூகமாக இருந்து அப்படி தான் இருந்துச்சு,
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி தந்தை வழியாக மாறுறப்ப தான் சொத்துடைமை, இந்த சொத்துக்கு இது ஏன் குழந்தை, இது இந்த மாதிரியான ஒரு சூழல் வருது. ஒரு வர்க்க சமூகங்களில் தான் இப்போ வந்து இந்த ஒரு ஒரு இடத்துல ட்ராவல் ஆகிக்கிட்டே இருந்து நின்று விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறாங்கல்ல, அப்போ தான் பெண்களோட வீட்டு வேலை செய்யப்படுறாங்க. ஆண்கள் வந்து வெளியில் போய் வேலைக்கு போடுறப்ப அவங்களுக்கு தனி சொத்துடைமைங்கிறது மாடு, ஆடு இந்த மாதிரியான இதெல்லாம் வருது. அப்போ ரொம்ப திறமையாக வேலை பார்க்குறவங்க என் சொத்து என் குழந்தைக்கு உண்டான இதுவாக பார்க்கப்படணும் அப்படிங்கிறப்ப அப்போ தான் அப்பா குடும்பங்களோட தொடக்கம் வந்து வர்க்க சமூகங்களோட தொடக்கமாக இருக்குன்ட்டு எங்கெல்ஸ் சொல்கிறாரு. எத்தனை விதமான குடும்ப அமைப்புகள் இருக்குங்கிறதுலாம் ரொம்ப டீட்டெயிலாக எங்கெல்ஸோட தொகுப்புலேருந்து அதை எடுத்து ஒரு கோனார் நோட்ஸ் மாதிரி நமக்கு எப்படி கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து தோழர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா அது வரைக்கும் பெண்கள் தான் வந்து தாய்வழி சமூகத்தில் பெண்கள் தான் வந்து ரொம்ப டாமினேட்டடாக இருந்தாங்க. அது வந்து அப்படியே மாறுது ஆண்கள் கண்ட்ரோலுக்கு. ஏன்னா தனி சொத்துங்கிறப்ப இது என்னோட சொத்தாக மாறுது, சொத்துடைமையும் பெண்களோட இதுவும் மாறுது. அப்போ என்ன ஆகுதுன்னா போக போக என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி வேலைகள்லாம் அங்கீகரிக்கக்கூடிய வேலைகள் எடுத்தோன்னே புத்தகம் ஆரம்பிக்கிறப்ப எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா மாடு மாதிரி உழைக்கிறதுங்கிற ஒரு டேர்ம்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து போடுறாங்க. ஆண்கள் எவ்வளோ நேரம் வேலை செய்கிறாங்க, பெண்கள் எவ்வளோ நேரம் வேலை செய்கிறாங்க, மாடு எவ்வளோ நேரம் வேலை செய்யுது அப்படின்ட்டு. மாடோட பெண்கள் அதிகமாக வேலை செய்கிறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா வீடுகளில் 24 ஹவர்ஸ் இவங்க வந்து பெண்கள் வேலை செய்கிறது இன்றைக்குமே நடக்குது. எங்கள் வீடுகள்லையுமே கூட அப்படி தான் இருக்குங்கிறது பெருசாக மாற்றங்கள் வந்து இல்லை. என்னென்னா நம்ம அதை ரியலைஸ் பண்ணாமே தவிர அது உள்ளுக்குள்ளே கலாச்சார ரீதியாக அது எப்படி இருக்குது. ஆனால் வீட்டில் வேலை செய்கிறனாலே அந்த வேலை வந்து அக்கௌண்டபுள் ஆகாமல் அது ஆமாம் அது ஏதோ ஒரு வேலை, வீட்டு வேலை தானே, சும்மா இருக்கிறதோட வீட்டில் என்ன சொல்கிறாங்க அவங்க ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் வந்து சொல்கிறாங்க. ஹவுஸ் ஒய்ஃப்னால் என்ன வீட்டில் சும்மா இருக்காங்களா? இல்லை, அவங்க வந்து ஒட்டுமொத்த நேரத்தில் பாதி நேரம் அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இத்தனைக்கும் அதுக்கு வந்து கிரெடிட்டும் கிடையாது. அது செக்குமாடி மாதிரியான வேலைகளாகவும் டெய்லி திரும்ப திரும்ப செய்யக்கூடிய வேலைகளாகவும் இருக்குது. அந்த வேலைகள்லாம் சொல்கிறாங்க செக்கு மாடு மாதிரியான இருக்கக்கூடிய வேலைகள். அதுதான் மாடு மாதிரி உழைக்கிறது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயமா இருக்குது. மாடோட இன்னும் பெண்கள் வந்து அதிகமாக உழைக்கிறாங்கிறத வந்து தோழர் வந்து பதிவு செய்கிறாங்க. சரி, ஆனால் அது அங்கீகரிக்கப்படாத வேலையாக இருக்குல்ல, ஏன்னா உற்பத்தியில் இல்லை. புரியுதா உங்களுக்கு? வீட்டில் வந்து மெயின்டெனன்ஸில் சமையல் பண்ணுறது, கூட்டுறது, பெருக்கிறது இதெல்லாமே மெயின்டெனன்ஸான வேலையாக இருக்குது. உற்பத்தியில் அவங்க ஈடுபடாதனாலேயே அவங்களுக்கு உண்டான சமூகத்தில் அவங்களுக்கு உண்டான இடம் வந்து ரொம்ப குறைவாகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, இது இருக்குது. சரி, இப்போ உற்பத்தியில் இல்லை, அதுக்கு உண்டான இதெல்லாம் இப்படி இருக்குது. அப்போ என்ன நடக்குதுன்னா வெளியில் சமூகத்தில் என்ன நடக்குதுன்னா இவங்க பெண்களுக்கு உண்டான மரியாதை வந்து தொடர்ச்சியாக அந்த வேலைக்கு உண்டான அங்கீகாரம் வந்து அவங்களுக்கு எல்லாமே இருக்குது. சரி, இப்போ முதலாளித்துவம் இதை எப்படி பயன்படுத்திக்குது அப்படின்னு பார்த்தோன்னா முதலாளித்துவ உலகத்தில் இப்போ வந்து ஒருத்தவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹவுஸ் ஒய்ஃபுக்கு வந்து பெருசாக நம்ம கம்பெனியில் வந்து 1 ஹவருக்கு இத்தனை டாலர் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஐடி கம்பெனிகளில் பார்த்தோன்னா இந்த எம்ப்ளாய்க்கு எவ்வளோ டாலர்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் வீட்டுக்கு போய் பராமரிக்கிறது யார்? அவரை பராமரிக்கிறது, அவருக்கு சாப்பாடு போடுறது, வீட்டை க்ளீனாக வச்சுக்கிறது, அவருக்கு மன ரீதியாக ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கெலாம் காரணம் ஃபேமிலி நல்லா இருக்கணும். அந்த ஃபேமிலி இவங்க நல்லா பார்த்துக்கிறாங்கல்ல, அந்த உழைப்பு இருக்குல்ல, அதுதான் ஆஃபீஸில் டேர்ன் ஓவராகவும் மாறக்கூடிய இது இருக்குது. அப்போ இந்த இதெல்லாம் எப்படி கணக்கு பண்ணுவீங்க அப்படிங்கிறது இருக்குல்ல. இவங்களோட உழைப்பு இல்லையா பின்னாடி இல்லையா? இவங்க வந்து ஒரு வேளை நம்ம சொல்லுவோம்ல, வீட்டில் சண்டை போடுற மனைவியோ இல்லை அம்மாவோ யாரோ இருந்தாங்கன்னா, நான் போய் ஆஃபீஸில் போய் வேலை பார்க்கணும்ல, நான் நிம்மதியாக இருக்க வேணாமா, ஏன் அப்படி தொணங்கிறீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. யோசிச்சு பார்த்தா அந்த இது முதலாளித்துவத்தோட முன்னேற்றத்துலையும் இவங்களோட பங்கு கணிசமாக இருக்குது. சரி, உணராங்கல்ல நம்ம சொல்கிறோம் முதலாளித்துவம் வந்து இவங்களை வந்து வெளியில் வேலைக்கு கூட்டிகிட்டு வருது, ரைட்டு. இதோட சிக்கல் என்னென்னா வெளில வேலைக்கு கூட்டு வர்றது மட்டும் இல்லை, ஆனாலும் பெண்கள் வந்து வீட்டில் வேலை செய்கிறது இருக்குல்ல, அவங்க தான் வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. பெரும்பான்மையான வேலைகள் அவங்க தான் செய்ய வேண்டியதாக இருக்குது. வேலைக்கு வராங்க, அங்கே 8 மணி நேரம் 9 மணி நேரம் இல்லை 10 மணி நேரமோ அதோ வேலை பார்த்துட்டு இங்கே வந்து வீட்டையும் வந்து பராமரிக்கிற வேலைகள், ஆண்கள் வந்து கூட மாட ஹெல்ப் பண்ணுற வேலைகள், இப்படியாக தான் ஈவன் இந்த சமூகத்துலையுமே இருக்குது. அப்போ என்னென்னா அவங்களுக்கு இன்னும் இந்த சமூகம் வந்து அதை வந்து ஒரு சுரண்டலோட ஒரு விஷயமாக தான் பார்க்குது. இதில் பெண்கள் வேலைக்கு வரதை பற்றி அவங்க சொல்கிறாங்க. இங்கிலாந்துலேருந்து எல்லா ஊர்களும் எப்படி இருந்துச்சு, அமெரிக்கா, ஃப்ரான்ஸு, ஒவ்வொரு ஊரில் எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் ஏன் வேலைக்கு வரணும்னு நினைக்கிறாங்கன்னா முற்போக்காக மாறிட்டாங்களா இங்கிலாண்டில் ஃபஸ்ட்டு அப்படின்னா அப்படி இல்லை, முற்போக்காக இல்லை. அவங்களுக்கு உபரிக்கு நிறையா தேவைப்படுது, அவங்களுக்கு நிறைய பேர் வேலை செய்ய தேவைப்படுது, ரெக்குயர்மெண்ட் இருக்காங்க. அதனால பெண்களை வந்து வேலைக்கு வர வைக்கிறாங்க. ஆனால் வேலைக்கு வர வைக்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க முற்போக்காக ஆயிடக்கூடாதுங்கிறது ரொம்ப கருத்தாக இருக்கிறது இருக்குல்ல, அவங்கள வந்து ஸ்டில் அவங்கள வந்து ஒரு உப்புக்கு சப்பானி மாதிரி டீல் பண்ணுறது. இவங்க எப்போ வேணாலும் கல்யாணம் ஆன பிறகு இவங்க வந்து நம்ம சொல்கிறாங்களா, கல்யாணம் ஆன பிறகு அந்த பொண்ணு பேப்பர் போட்டு போயிரும்ப்பா, இல்லை குழந்தை பிறந்தனா குழந்தைய பார்த்துக்க போயிரும்ப்பாலாம் சொல்கிறோம்ல. அதனால அவங்களுக்கு கம்மியான ரேட்டுக்கே வந்து வருது. இது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பெண்கள் வந்து வேலைக்கு சந்தையில் இருக்கிறதுனால போட்டிக்கு இருக்காங்கல்ல, பெண்கள் போட்டிக்கு இருக்காங்க, சந்தைக்கு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப அது என்ன ஆகும்னா
அந்த வேலைக்கு இப்போ ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா 20 பேர் அந்த வேலைக்கு போட்டி போடுறாங்கன்னா அந்த வேலையோட மதிப்பு இருக்குல்ல. இப்போ நீங்கள் வந்து 10,000 கேட்குறீங்க, ஒருத்தர் 5,000 கேட்குறாருன்னா அவருக்கு வேலைக்கு போயிடும்ல. பின்னாடி வேலை செய்ய ஆள் இருக்காங்க மலிவான உழைப்புக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்கல்ல. அந்த மலிவான உழைப்பு கேட்டகரியில் பெண்கள் வர்றதுனால என்ன ஆகுதுன்னா முதலாளிக்கு உபரிங்கிறது ரொம்ப அதிகமாக மாறுது. ஒன்று. ரெண்டாவது நிறையா அந்த உபரி உற்பத்திகளை அந்த உபரியில் தான் அப்படியே மார்க்ஸோட இதுக்குள்ளே போகிறாங்க. இந்த உபரியோட உழைப்பில் தான் முதலாளித்துவமே இயங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த உபரியில் முக்கியமான காரணமாக பெண் உழைப்பாளர்கள் மலிவான வேலைக்கு 2 பேரும் ஈக்குவல் வேலை செஞ்சாலும் இவங்களுக்கு கம்மியாக கூலி தரப்படும் அப்படிங்கிறதுலேருந்து அது வந்து உபரியாக மாறுறதுலேருந்து ஒரு முதலாளித்துவத்தோட இயக்கத்துக்குமே இந்த பெண் தொழிலாளர்கள் காரணமாக இருக்காங்க. ஆனால் இருக்கிறதுலையே சுரண்டப்படுற வர்க்கமாகவும் அவங்க இருக்காங்க அப்படிங்கிறத அவங்க புள்ளி விவரத்தோடு சொல்கிறாங்க. அதுக்கு எல்லா நாடுகளுக்குள்ளேயும் போகிறாங்க. எப்படின்னா அவங்களோட இது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அமெரிக்கா கருப்பரின வரலாறுலேருந்து சொல்கிறாங்க இத்தனை வர்க்கம் இருக்காங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பிளாக்ஸு, ஆப்பிரிக்காவில் கொண்டு வரக்கூடிய பிளாக்ஸு, அதை தாண்டி யூரோப்லேருந்து வரக்கூடிய தொழிலாளியாக வரக்கூடிய வெள்ளையர்கள். ஸோ இத்தனை பேர். அப்போ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா அமெரிக்கா வந்து எப்படி இருந்துச்சுன்னா ஆண்டாடமை சமூகம், நில உடைமை சமூகம், முதலாளித்துவத்துக்கு சமூகம், இந்த மாதிரி பல உற்பத்தி முறைகள் சேர்ந்துருக்கக்கூடிய சமூகமாக இனிஷியலாக அமெரிக்கா இருந்துச்சு. அதனால் அதுக்கு சிங்கிள் தீர்வுங்கிறது கிடையாது. இப்போ வந்து பிளாக்ஸ் வந்து எப்படியும் அடிமையாக தான் இருப்பாங்க. பிளாக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காலேருந்து வர பிளாக்ஸுக்கு இன்னும் கீழே, அதுக்கு மேலே கொஞ்சம் அமெரிக்கன் பிளாக்ஸு, அதுக்கு மேலே வெளியிலேருந்து வரக்கூடிய யூரோப் வெள்ளையர்கள் இப்படி இருப்பாங்க. ஸோ பல உற்பத்தி முறைகள் சேர்ந்து இருக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ இதில் என்ன மேட்டர்னா அதுலேயும் அந்த பெண்களுக்கு உண்டான பிளாக்ஸுக்கு உண்டான பெண்களுக்கு உண்டான மரியாதை ரொம்ப குறைவாக இருக்கும். புரியுதா? இப்போ வந்து ஒவ்வொருத்தர் ஒரே வேலையை எல்லாருமே பார்த்தா கூட ஒவ்வொருத்தருக்கும் உண்டான அந்த இது இருக்குல்ல கூலி வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். இவங்க எப்படி இணைக்கிறாங்கன்னா உலக அளவில் சுரண்டல் இருக்குல்ல, நம்ம கிரேடர் இன்இக்வாலிட்டின்னு அம்பேத்கர் சொல்கிறாரு. பெரியார் என்ன சொல்கிறாருன்னா நான் யாருக்காக நான் இருப்பேங்கிறதுக்கு பெரியார் சொல்கிறாரு. இப்போ மேலே இருக்கிறவனுக்கு இதில் ஒடுக்கப்படுறவனுக்கு இதுனா இந்த பக்கம் இருப்பேன், ஒடுக்கப்படுறவங்களையும் இப்போ தாழ்த்தப்படுறவங்களுக்கும் இவங்களுக்கும் இருக்குன்னா நான் இந்த தாழ்த்தப்பட்டவன் சைடு இருப்பேன். தாழ்த்தப்பட்டதில் ரொம்ப தாழ்த்தப்பட்டவங்க மாதிரி பெண்கள் மாதிரி பெரியார் வந்து சொல்லுவார். அதுதான் இவங்க சொல்கிறாங்க. ஏன்னா எல்லோரும் ஒடுக்கப்படுறாங்க ரைட்டு, இவங்க வந்து அதை வந்து முதலாளித்துவ பொருளாதாரம் அந்த சுரண்டல் முறையோட இணைச்சு அந்த வரலாறையை சொல்லிவிட்டு எப்படிலாம் ஒடுக்குறாங்க என்ன அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் சொல்லிட்டு அதுலேயே பெர்சன்டேஜ் வைஸ் எடுக்கிறாங்க. எடுத்து பெண்கள் எவ்வளோ தூரம் சுரண்டப்படுறாங்க, பெண்கள் எவ்வளோ நேரம் வேலை செய்கிறாங்க, அவங்க என்ன மாதிரி ட்ரீட் பண்ணப்பட்டாங்க அப்படிங்கிறத கேட்டால் ரத்த கண்ணீர் வர மாதிரியான எக்கச்சக்கமான தரவுகளை அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா நிலக்கரி சுரங்கங்களில் பெண்கள் எப்படி வேலை செஞ்சாங்க, இங்கிலாந்தில் எப்படி வேலை செஞ்சாங்க, இந்தியாவில் எப்படி வேலை செஞ்சாங்க, எல்லா இடத்துலையும். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்கனைஸ்டான செக்டர்ஸில் ஃபுல்லாத்தையுமே இப்போயும் நம்ம சொல்கிறோம்ல, இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஏபி இந்த மாதிரி இடங்களில் இடஒதுக்கீடு இருக்குது. சிடி மாதிரியான துறைகள், ஈவன் தூய்மை பணியாளர்லாம் டி லெவல் ஆஃப் இதில் கிட்டத்தட்ட இந்த சாதியை சேர்ந்தவங்க அவங்க அப்பா வேலை செய்கிறார், பையனுக்கு வேலை கொடுத்துறாங்க. அங்கே கவர்மெண்ட் வேலைக்கு யாரும் சண்டை போடுறதில்ல நம்ம இந்திய சூழல்லையும் பார்த்தோன்னா. அந்த மாதிரி நிலக்கரி சுரங்கங்களில் வேலை செய்கிறது வந்து உயிருக்கும் மற்ற விஷயங்களுக்கும் ரொம்ப ஒரு பாதுகாப்பு இல்லாததாக இருந்திருக்கு. பெண்கள் தான் பெரும்பாலும் வேலை செஞ்சுருக்காங்க. மற்ற இடத்துலலாம் 10-20% வேலை பார்த்தாங்கன்னா நிலக்கரி சுரங்கங்களில் 70-80% பேர் வேலை பார்த்துருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா குழந்தைகள்லாம் கூப்பிட்டு போய் வேலை செஞ்சுருக்காங்க, அங்கேயே தங்கியிருந்துருக்காங்க. சில பேரோட வாழ்க்கையெல்லாம் அங்கே ஆரம்பித்து அங்கேயே முடிஞ்சிருக்கு. இதை வந்து இங்கிலாந்து நிலக்கரி சுரங்கம் எப்படி இருந்துச்சு, இதில் எப்படி இருந்துச்சுன்னா சொல்கிறாங்க. நிலக்கரி சுரங்கங்களுக்குள்ளே அந்த பெண்டோட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வயிற்றில் குழந்தைய சுமந்துக்கிட்டு இழுக்கிறது சில படங்கள்லாம் போட்டிருக்காங்க. அந்த மூலதனத்தில் மார்க்ஸ் கூட சில உதாரணங்கள்லாம் சொல்லுவாராம், இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சுரங்கங்களில் வண்டியை இழுக்கிறது 1 கிலோமீட்டர் மேலே இழுத்துட்டு வர இந்த வேலைகள்லாம் பார்த்துருக்காங்க. அது இந்தியாவில் ஒரு இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சின்ன செவுரு இருக்குது, அதில் வளைஞ்சு நெளிஞ்சு 30 கிலோ தூக்கிட்டு மேலே வரக்கூடிய இது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் எப்படி இருக்குது, இங்கிலாந்தில் வந்து சில வண்டிகள்லாம் விட்டு கறி அள்ளி போடுறது அப்படிங்கிறது இருக்குது. அதை விட்டு அவங்க வெளியில் வரவே முடியாது. அதுக்குள்ளேயே பறந்து அதுக்குள்ளேயே செத்து அதுக்குள்ளேயே இது பண்ண ஆட்கள்லாம் இருக்காங்க. ஒரு அம்மாவோட பேட்டிலாம் கொடுத்துருப்பாங்க, தன்னோட பையனை வந்து இங்கே வேலை பார்க்குறான், தன் பையனுக்கு கண்ணு தெரியாது, அவனும் இங்கே தான் வேலை பார்க்குறான் அப்படிங்கிறதுலாம் பயங்கரமாக இதுவாக இருக்கும். இதோட அவர் இந்தியாவில் சொல்கிறப்ப என்ன சொல்கிறாரு, முதல்ல இந்தியாவில் அதாவது இங்கிலாந்து இந்த நிலக்கரி இதெல்லாம் வருது, இந்தியாவில் ட்ரெயின் வருது பார்த்தீங்களா, இந்த மார்க்ஸ் ட்ரெயினை பற்றி எப்படி சொல்கிறாரு, இது வந்து எந்தளவு வந்து எல்லாத்தையும் கிராமத்துலேருந்து இருக்கக்கூடிய நில உடைமை சமூகங்களை உடச்சி இது வந்து முதலாளித்துவத்தோட இது வந்து இந்தியாவுக்கு வரும். அந்த கோட்ஸ் எல்லாம் போகிறாங்க, மார்க்ஸோட கோட்ஸ் எல்லாம் போட்டுட்டு நிலக்கரி இதில் பெண்கள் எப்படி வேலை பார்த்தாங்கிறத பதிவு செய்கிறாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து எக்கச்சக்கமான உயிரை காவு வாங்கக்கூடிய வேலைகளாகவும் நிறையாவும் இருந்திருக்குங்கிறது தான் இது. அப்போ எப்படி வரான்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து
இந்தியாவில் எப்படிலாம் இருந்துச்சு, என்ன மாதிரி இந்த நிலக்கரி வந்து ட்ரெயின் வந்ததுனால பாம்பேயில் எப்படி வந்து பஞ்சு மில்லாம் எப்படி வந்துச்சு, சணல்லாம் எப்படி கல்கட்டாவில் வந்துச்சு, சென்னையில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சு, ஒவ்வொரு ஊர்லையும் இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு, இங்கேருந்து சுரண்டப்படக்கூடிய இது. இப்போ நீங்கள் பாம்பேலேருந்து சுரண்டி தான் இப்போ நீங்கள் வந்து நம்ம இது சொல்லுவோம், லண்டனில் சொல்லுவோம் இல்லை, இப்போ மேன்செஸ்டர் சொல்லுவோம், இப்போ தமிழ்நாட்டோட மேன்செஸ்டர் வந்து கோயம்புத்தூர் சொல்லுவோம், இந்தியாவோட மேன்செஸ்டர் வந்து பாம்பே சொல்லுவோம்ல. ஸோ இந்த மில்கள்லாம் எவ்வளோ நேரம் வேலை வாங்கினாங்க, என்ன மாதிரியான சூழல்லாம் அங்கே இருக்குது, அதாவது 15, 16, 21 மணி நேரம், 22 மணி நேரம், 5 நாட்கள் வேலை செய்கிறது, 3 நாள் வேலை செஞ்சு உள்ளுக்குள்ளே காற்று வராமல் செத்துலாம் போயிருக்காங்க, பெண்கள் வந்து செத்து போயிருக்காங்க. லீவு கொடுக்க மாட்டாங்க. இவங்க இல்லைன்னா என்னது, இதை பற்றி யார் கேட்க போகிறா, இன்னொருத்தவங்கிட்ட நம்ம சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணி இதெல்லாம் எப்படி வெளில வந்திருக்குன்னா, ஃபஸ்ட்டு லண்டனில் வந்து அங்கே வந்து சில ரிசர்ச்லாம் பண்ணி அந்த லண்டனில் அட்லீஸ்ட் அவங்க வந்து அவங்க தொழிலாளர்கள் நிலைமையெல்லாம் தொகுத்துருக்காங்க. நம்ம மார்க்ஸ் மூலமாகவே அது தெரியும். எங்கல்ஸ் வந்து முதல்ல எழுதுனது லண்டனோட தொழிலாளர்களோட நிலைமையை பற்றி தான் எங்கல்ஸ் எழுதியிருக்காருன்னு பார்த்துருப்போம். மார்க்ஸ் அங்கே லைப்ரரியில் இருந்தார், ஏன்னா அங்கே வந்து டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சு. இந்தியாவில் இருக்கிறவங்கள இங்கிலாந்துக்காரன் எப்படி பார்த்தானா, இந்தியாக்காரங்க சோம்பேறி, அங்கே 1000 பேர் செய்யக்கூடிய வேலைகளை இங்கே 2500 பேர் இது பண்ண வேண்டியதுக்கெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் என்ன மேட்டர்னா, உண்மையிலேயே இங்கே வந்து அதை கூட பன்மடங்கு சுரண்டலாக இருந்துச்சு. ஏன்னா இது காலனி நாடு, இவன் வேலை பார்த்து தான் ஆகணும். அதை தாண்டி அப்படி வேலை பார்க்கல, இது பண்ணல. அதுலேயும் இருக்கல பெண்கள் வந்து ஈஸியாக உழைக்கக்கூடிய ஒரு டார்கெட்டிங் செக்டரு. அதுவும் குறிப்பாக வந்து பட்டியலினத்தை சேர்ந்த பெண்களை வந்து நீங்கள் வந்து உடல் ரீதியாகவும் சுரண்டலாம், வேலை ரீதியாகவும் சுரண்டலாம். கேள்வி கேட்க யார் கேள்வி கேட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல. இது கூட விஜய் வந்து நான் மேடையில் பேசுகிறாரு, அதெல்லாம் அவ்வளோ ஒர்த்து இல்லைங்க அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி தான் அவன் டீல் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறது இருக்குல்ல, அது பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், அப்புறம் எப்படிப்பா அந்த ரிப்போர்ட்டெல்லாம் உங்களுக்கு எப்படிப்பா தெரியும் அப்படின்னா, 1929களில் இந்த ரிப்போர்ட்டெல்லாம் ஏன் தெரிய வந்துச்சுங்கிறதுக்கு ஒரு ரீசன் சொல்கிறாங்க. ரஷ்ய புரட்சி 1917களில் வருது. ரஷ்யாவில் வந்து பெண்களுக்கு வாக்குரிமையிலேருந்து அவங்களோட டெவலப்மெண்ட் பயங்கரமாக மாறுது. அங்கே வேறு மாதிரியான சூழல் வந்து ரஷ்யாவில் இருக்குது. அப்போ இங்கே வந்து மற்ற ஊர்கள்லாம் என்ன பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாருமே செந்தளமாக மாறிடுமா அப்படிங்கிற ஒரு பயத்துலேருந்து இங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் கேட்டு, அது பேர் ராயல் ரிப்போர்ட்டாக ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, ஏதோ ஒரு ரிப்போர்ட் சொல்கிறாங்க, அது என்னென்னு பார்த்துக்கோங்க, புத்தகத்தில் பார்த்துக்கோங்க. அப்போ வந்து அவங்களே இது பண்ணி சில சமயம் நம்ம சொல்லுவோம்ல, இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குன்னா என்ன ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ணணும்னு சொல்கிறப்ப அந்த மக்கள்லாம் ஒவ்வொரு ஊர்களில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் என்ன தொழிலாளிகள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி கேட்டுட்டு, அதில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழிலாளிகள் கூட சொல்கிறாங்க, திருப்பூரில், திண்டுக்கல்லில், ஒவ்வொரு ஊர்கள்லையும் இருக்கக்கூடிய தொழிலாளிகளோட ரிப்போர்ட்ஸ்லாம் கூட அதில் இருக்குது. இங்கிலாந்துக்காரங்க அவங்க அரசு எடுத்த ரிப்போர்ட்டு தான். என்னென்னா, இப்போ ஏதாவது ஒரு இப்போ தேயிலை தோட்டத்தில் வேலை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேருந்து கிளம்பி போக முடியாது. நீங்கள் அவங்கள கடனால் ஆக்கி விட்டு அங்கேயே ஆக்கி விட்ருவாங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த தேயிலை தோட்டத்தில் கூட்டிகிட்டு போகிற மாதிரி கூப்பிட்டு போவாங்க. நம்ம எரியும் பனிக்காடில் இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருப்போம். எரியும் பனிக்காடெலாம் பார்க்காதெல்லாம் இல்லை, அதை தான் புனைவாக மாற்றிருப்பாங்க. ஏன்னா இவங்களை வந்து எந்தளவு கண்காணிப்பில் வச்சுருப்பாங்கன்னா, இவன் தப்பிச்சு ஓடிடக்கூடாதுங்கிற லெவலில் கண்காணிப்பில் வச்சுருப்பாங்க. பாத்ரூம் போனால் கூட ஒருத்தர் 4 பேர் பார்த்துக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிற சூழலில் ஆண்களுக்கே அவ்வளோ அடக்குமுறை இருந்துச்சுன்னா பெண்களோட நிலவரம்லாம் எப்படி இருக்கும். நீங்கள் வந்து பிரசவம் ஆனால் கூட அப்படியே போட்டுட்டு அப்படியே வேலை பார்க்குறது இருக்குல்ல, லீவுங்கிறது எதுவுமே கிடையாது, உள்ள சத்தா சாக வேண்டியதான். அப்படிங்கிற மாதிரியான சூழலில் தான் எல்லா இடத்துலையுமே சுரண்டல் வந்து ரொம்ப உச்சகட்டமாக இருக்குது, உழைப்பு சுரண்டல். இவங்களோட முக்கியமான விஷயம், இவங்க பெண்ணியத்தை தனியாக பிரித்தே பேசலாம். உழைப்பு சுரண்டலோட ஒரு பார்ட்டாக பெண்கள் வந்து உச்சகட்டமாக சுரண்டப்படுறாங்க அப்படிங்கிறத இணைச்சு பேசுகிறாங்க. அதுதான் ஒரு மார்க்சியவாதிக்கும் ஒரு போஸ்ட் மாடர்னிஸ்டாக இருந்தால் பெண்கள் சுரண்டப்படுறாங்கன்னு சொல்லுவாங்க. பெண்கள் சுரண்டப்படுறாங்க, எங்கே சுரண்டப்படுறாங்க, வேலை இடத்துல சுரண்டப்படுறாங்க. அப்போ வந்து தொழிலாளி, அப்போ தொழிலாளியோட சுரண்டப்படுறதை ஒழிச்சாலே பெண்கள் சுரண்டப்படுறதை ஒழிக்க முடியும். இப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் இருக்குல்ல. இவங்க புத்தகம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் ஒரு பெரிய லார்ஜர் கான்டெக்ஸ்ட் ஒன்று சொல்லி, அதில் பெண்களை எப்படி சுரண்டப்படுறாங்கிறத சொல்லி லார்ஜர் கான்டெக்ஸ்ட் சால்வ் ஆகிறப்போ தான் இது சால்வ் ஆகும் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க. சரி, நான் தான் சொன்னேன் இல்லை, அந்த ரஷ்யாவில் வந்து இந்த மாதிரியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதுலேருந்து இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் தேவைப்படுது. இதுலேருந்து என்ன நடக்குதுன்னா, பிரசவத்துக்கெலாம் சொல்கிறாங்கல்ல, இத்தனை நாள் கொடுக்கணும், இந்த மாதிரி இப்போலாம் வந்திருக்கு தெரியுமா, பிரசவத்துக்கு சம்பளத்துடன் கூடிய லீவு, 8 மாதம் லீவு, 6 மாதம் லீவு, இதெல்லாம் இந்த மாதிரிலாம் இருக்கணுங்கிறதெல்லாம் ஏன் வந்துச்சுன்னா, இதெல்லாம் இடதுசாரிகளோட ஒரு இதுவாக இருந்திருக்கு. ரஷ்யா ஒவ்வொரு ஊரில் எப்படி இருந்திருக்காங்க, அங்கே எப்படி கம்யூனிட்டி கிச்சன்லாம் எப்படி இருந்திருக்கு, அங்கே என்ன மாதிரி சமையல்லாம் இல்லாமல் எல்லோரும் எப்படி வந்து அது வந்து இப்போ பொதுவாக வேலை செய்யக்கூடியதெல்லாம் இருக்குல்ல. இப்போ குழந்தைகளை பார்க்குறது பெண்களுக்கு எது ரொம்ப பெரிய டிஸ்டர்பிங்காக இருக்கும்.
டெய்லி குழந்தைய பார்த்துக்கணும், பராமரிக்கணும், டெய்லி சமையல் பண்ணணும். இது எல்லாத்தையும் காமனாக மாற்றி விட்டுறது. அந்த குழந்தைனா அந்த குழந்தை வந்து கிரீச் மாதிரி ஒரு இடம் பார்த்துக்கும். சமூக ரீதியாக வளரும். கவர்மெண்ட்டே அந்த குழந்தைய வந்து பொறுப்பு எடுத்துக்கும். சாப்பாடுக்கும் கவர்மெண்ட்டே பொறுப்பு எடுத்துக்கும். அவங்கள வந்து பொதுவான உற்பத்தியில் வரப்போ அந்த ஊரும் டெவலப் ஆகும். இவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கனால பெண்கள் அவங்களோட ஹியூமன் ரிசோர்ஸ் மனித வளம் இருக்குல்ல, இயல்பாகவே பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறோம் பெண்கள் வந்து சீலை பார்த்துட்டு இருக்காங்க, சும்மா வம்பு பேசுகிறாங்க, புரணி பேசுகிறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அறிவு ரீதியாக அவங்க வெளியில் போகாததோட சிக்கல் அது. அது மன ரீதியாக உளைச்சலாக மாறி அதுதான் வேறு மாதிரி ஆகுதுங்கிறத நமக்கு புரியும். ஆனால் அவங்க இன்டலெக்சுவலாக வளரணும்னா வெளியில் வரக்கூடிய வேலைகள் இருக்குல்ல செய்கிறப்ப அவங்களுக்கும் அது கூட கேப்பபிளான ஆளாக தான் அவங்க இருக்காங்க. ஆண்களோட மிகப்பெரிய கேப்பபிளான ஆளாக தான் பெண்கள் இருக்காங்கிறதான் இந்த புத்தகம் நமக்கு வந்து உணர்த்துது. ஏன்னா வெளில போகிறப்ப அவங்க அப்படி அவங்களும் உற்பத்தியில் ஈடுபடுறப்ப அவங்க டெசிஷன் மேக்கர்ஸாக இருக்கிறப்ப அந்த கம்பேரிசன்லாம் போட்டிருக்காங்க. அமெரிக்காவில் எப்படி இருந்தாங்க, இங்கே எப்படி இருக்காங்க, பங்களிப்பு இருக்குல்ல, பெர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள்ஸ் எவ்வளோ பேர் வெளில வராங்க, வெளில வரது மட்டும் இல்லை, எத்தனை பேர் அதிகார வர்க்கத்தில் இருக்காங்க, எத்தனை பேர் இன்டலெக்சுவல்ஸாக மாறாங்க, இப்படி வந்து ஒரு பெரிய ப்ராடர் ஸ்ட்ரக்சரை கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு ருமேனியாவில் ஒரு இது சொல்கிறாங்க. ருமேனியா வந்து கிட்டத்தட்ட ஒரு சோவியத் யூனியனில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு இது ஒரு இந்த கம்யூனிச சோசியலிச அரசு. அந்த ருமேனியாவில் 67களில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு சித்திரத்தை சொல்கிறாங்க. 8 மாதம் உணவு இது மகப்பேறு விடுப்பு எடுத்துகிட்டு 8 மாதம் லீவுக்கு அப்புறம் ஒரு ஒய்ஃப் வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க. பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு வந்துடுவேன், ஹஸ்பண்டும் நானும் சேர்ந்து போய் காய்கறிலாம் வாங்கிட்டு சமைப்போம். அவரை வந்து வீட்டில் டிவி அதெல்லாம் இருக்குது. ஸோ அது வந்து அப்பயே வளர்ந்த ஊராக இருந்திருக்கு. உங்களுக்கு பொன்னுலகம் சொல்லுவாங்களா கம்யூனிஸ்ட் கண்ட்ரிஸை, அந்த மாதிரி உதாரணங்கள்லாம் எடுத்து சொல்லலாம். கம்யூனிஸ்ட் கண்ட்ரீஸில் எப்படி இருந்துச்சு, எவ்வளோ நாள் லீவ் இருந்துச்சு யோசிச்சு பாருங்கள். குழந்தையையும் இதையும் பார்க்கறது இருக்குல்ல, இதுவே அவங்களுக்கு பிரதானமாக இருக்குது. ரெண்டாவது தனி சொத்துடைமைங்கிறது இல்லை, இங்கே தான் ரொம்ப சிக்கலான விஷயம். தனி சொத்துடைமை இருக்கிறப்ப என்ன ஆகும்னா எல்லாரும் பணத்துக்காக ஓடக்கூடிய ஒரு சூழல் வந்து அங்கே நகரம். அங்கே வந்து ரியலான காதலோ ரியலான ஒரு விஷயமோ ஏற்படுறதுக்கு உண்டான விஷயம் இல்லை தனி சொத்துடைமை சமூகத்தில். ஏன்னா சொத்தை நோக்கி பிரதானமாக இருக்கும், குழந்தைகளை மெயின்டைன் பண்ணணும். வீட்டில் சொத்துடைமைக்கு இது என் குழந்தைனா அந்த குழந்தைக்கு வாரிசு டெவலப் பண்ணுறதுக்கு உண்டான வேலையவே ஒய்ஃப் வந்து பார்த்து ஆகணும். இப்போ தனி சொத்துடைமை இல்லாமல் எல்லாமே அதை வந்து இதுவாக மாற்றிருச்சுல சமூகம். வந்து பொதுவாக வேலையை பார்க்குறதையும் இதையும் பொருளாதாரத்தையும் கவர்மெண்ட் பார்த்துக்கும். நீ உன்னோட இன்டலெக்சுவல் தன்மையை மட்டும் காட்டுப்பா அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சேஃப்டியானதை. இவங்களும் இன்டலெக்சுவலாக வளர்கிறாங்க. இவங்க டிபெண்டாக இல்லை, ஆண்களோட டிபெண்டாக இல்லை. அப்போயும் இவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வருது. குழந்தைய பார்த்துக்கிறது வந்து பேர்டனாக இல்லை, 2 பேரும் சேர்ந்து பார்த்துக்கக்கூடியதாக இருக்குது. அதாவது அவங்க கொஞ்ச நாள் விளாடுவாங்க, அப்புறம் வீட்டுக்கு கூட்டு போயிடுவாங்க. அப்பாவும் பையனும், அப்பாவும் ஒய்ஃபும் வீட்டுக்கு கூட்டு போயிடுவாங்க, அப்பாவும் அம்மாவும். ஸோ அவருக்கு உண்டான அதே சமூகத்தில் இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு இருக்குது. அப்படிங்கிறப்ப நீங்கள் பொருளாதாரத்தை தீர்மானிக்கிற ஆளாக இருக்கீங்க, இன்டலெக்சுவலாக நீங்கள் இருக்கீங்க, உங்களால் வளர்த்துக்க முடியுது, உங்களுக்கான டைம் வந்து இருக்குது. அப்படிங்கிறப்பயே அது ஒட்டுமொத்த ஒரு வளர்ச்சியாக வந்து மாறுது. அது எங்கெல்லாம் மாறுதுன்னா சயின்ஸு மற்ற ரஷ்யாவோட வளர்ச்சியை நம்ம பார்த்துருப்போம். யுஎஸ்எஸ்ஆராக இருந்தப்போ ஒலிம்பிக்ஸ்லேருந்து எல்லா விளையாட்டுலேருந்து எல்லா இடத்துலையுமே அது வந்து ஒட்டுமொத்த ஒரு வளர்ச்சியாக ஒரு ஆர்கானிக்காகவே அது வந்து வளருது. இப்போ தனி சொத்துடைமையாக இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக என் குழந்தைய பார்த்துக்கக்கூடிய பெண் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கணும். அப்போ நீங்கள் தனி சொத்துடைமையை உடைக்கிறப்ப, ஏன்னா ஆணுக்கு வந்து நான் அடுத்தவனோட பெரிய ஆள், நான் பொருளாதாரத்தில் ஓடிட்டே இருக்கணும்டா அப்படிங்கிறது தோணும். அதே இடத்துல இது என் பையனுக்கு உண்டான விஷயத்தை பார்த்துக்கணும், என் பையனை என் பொண்ணை நீ ஹெல்த்தியாக பார்த்துக்கணும், அதுக்கு தானே நீ ஒய்ஃபாக இருக்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கும். அப்போ இதில் இன்னொன்று இருக்குது. இவங்க வேலைகள் சமூகமயமாக இருக்கக்கூடிய வேலைகள் எப்படி இருக்குது, சமூகமயம்னா வெளியில் ப்ரொடக்ஷனில் இருக்கக்கூடிய வேலைகள் எப்படி இருக்குது, அதுக்கு வந்து ஒரு சேலரி கொடுக்கப்படுது, அது அங்கீகரிக்கப்படுது. இது யாருக்குமே தெரியாதுல்ல, இது வீட்டுக்குள்ளே இருக்காங்க, அது சமூக ரீதியாகவும் இல்லை. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 50% ஆண் 50% பெண் இருக்கோன்னா 50%ஓட அப்படியே இன்டலெக்சுவலோட வேலைகளை அப்படியே சப்ரஸ் பண்ணி திருப்பி சமைக்கக்கூடிய வேலைகளும் இந்த வேலைகளையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ சாப்பிட வேணாம் பாருன்னு உங்களுக்கு தோணலாம். அதுதான் சமூகமயமாகுது இல்லை. சமூகமயமாகறப்ப அதுக்குண்டான கம்யூனிட்டி கிச்சன், பொதுவான இப்போ கல்யாண வீடுகளில் போய் நம்ம சாப்பிட்றது இல்லையா, எல்லோரும் சமைச்சு, அது வந்து ஒரு வேலையை அவங்களுக்கு அரசு வந்து சம்பளம் கொடுத்துக்கும். நீங்கள் போய் எங்கே போய் சாப்பிட்டு அப்படி இது பண்ணுறப்ப அதுக்குண்டான பொறுப்புகள்லாம் வேறையாக இருக்கும். சரி, ஓகே. இதெல்லாம் பற்றி அலெக்சாண்ட்ரா குணம், இந்த புத்தகத்தில் அலெக்சாண்ட்ரா குணந்தாய் வராங்க. ஆனால் அவங்களோட கம்யூனிசமும் குடும்பம்ங்கிற புத்தகத்துலையுமே இதெல்லாம் அலெக்சாண்ட்ரா குணந்தாயே இதை பற்றி விரிவாக எழுதியிருப்பாங்க. ஸோ ஒரு சோசியலிச சமூகம் வந்து எந்தளவு பெண்களுக்கு உண்டான வேலைகளை சொல்லும், எப்படி முதலாளித்துவ சமூகம் வந்து எப்படி சுரண்டும் அப்படிங்கிறத 2 எட்ஜில் காட்டுறாங்க. அப்போ சமகால எக்ஸாம்பிள்ஸ் சொல்லணும்னா சமகாலத்தில் எப்படி இருக்குது, பெண்களோட நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குவிண்டில் இந்த ஃபாக்ஸ்கான் சமூகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்து தமிழ்நாட்டில் இவ்வளோ தூரம் 42-43% ஒரு பெர்சன்டேஜ் போடுறாங்க, இவ்வளோ வந்து எல்லோரும் வேலைக்கு போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நியாயம்தான், சூப்பர் தான், நல்லா வேலை பார்க்குறாங்க, நல்லா படிக்கிறாங்க.
நம்ம படிக்கிறத நம்ம கவனம் செலுத்துகிறோம். படித்து பெண்கள் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டாங்க, ஆனால் அதுக்கேற்ற ஊதியத்தோடு அவங்களுக்கு வேலை கிடைக்குதுன்னா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய இன்ஜினியரிங் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபாக்ஸ்கான் மாதிரி இடங்களில் சுரண்டலோட ஒரு 8000 சம்பளத்துக்கு போய் இந்த ஒரு 2023 பார்த்துருப்போம். அந்த ஃபாக்ஸ்கானில் இருக்கக்கூடிய அந்த ஹாஸ்டலும் ஒழுங்காக இல்லாமல் ரொம்ப மூச்சு திணறல் அவங்களுக்கு ஏற்பட்டு அவங்களுக்கு இது பண்ண முடியாமல் அவங்களாம் போராட்டத்துக்கு வந்து எங்களுக்கு சம்பளம் வேணும், இது வேணும் இப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இவங்க வந்து ஒரு இந்த ரிசர்வ் பட்டாளம் சொல்லுவாங்களே, ஒரு உதிரி பட்டாளி வர்க்கமாக தான் முதலாளித்துவம் பார்க்குது. ஏதோ ஒன்று வேலை வீட்லேயும் கேட்பாங்களா, என்னப்பா இன்ஜினியரிங் படிச்சுட்டு இன்னும் வேலைக்கு போகலையா, சரின்ட்டு ஒரு 3 வருஷத்துக்கு வேலைக்கு போவாங்க, 8000 10,000. அப்புறம் யாரையோ ஒருத்தர் கல்யாணம் பண்ணி முடிச்சுடுவாங்க. இன்ஜினியரிங் படிச்சிருப்பாங்க, அதெல்லாம் படிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அன்ஆர்கனைஸ்டு செக்டாரில் நீங்கள் எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்கன்னு சொன்னீங்க, எங்கே வேலை பார்க்குறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடம்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. திருப்பூரில் என்ன பண்ணுறாங்க, பனியன் கம்பெனி ஒவ்வொரு இடத்துலையும் என்னவா இருக்குது. சில இடங்களில் லெதர் கம்பெனியில் இன்னும் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஒவ்வொரு நாளோட மொத்தமாக அப்படி பார்த்தீங்கன்னா இன்னும் சில இடங்களில் அவர் சொல்கிறாங்க இதோட சேர்த்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்னென்னா பெரிய நிறுவனம் இருக்கும், அந்த நிறுவனத்தில் போய் வேலை பார்க்க வேணாம். வீட்டில் உட்காந்துக்கிட்டு தைக்கிறதெல்லாம் இருக்குல்ல, சின்ன சின்ன தைக்கிறது, ஒரு பாட்டிலாம் கூட சம்பாதிச்சுட்டு இருக்காங்க இன்னும். இப்போ அவங்களுக்கு வேலையை துணி மடிக்கிறது அவங்கக்கிட்ட வந்து கொடுத்துருவாங்க போல். அவங்க பக்காவாக மடித்து இவ்வளோ இது மடித்து கொடுத்தா இவ்வளோ காசு அப்படின்ட்டு இருக்கும் போல். ரெடிமேடு இதில் இந்த மாதிரி வேலை பார்க்குற செக்டர்லாம் இதுவாக இருக்குது. நம்ம எல்லாத்தையும் படிக்கிறத கவனிக்கிறோம், இவ்வளோ படிக்கிறாங்க, கிராஸ் என்ரோல்மெண்ட்ஸ் இதெல்லாம் பேசுகிறோம். ஆனால் இவங்க ஆர்கனைஸ்டு செக்டாரில் வேலை பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னு சொல்கிறாங்க. பெர்சன்டேஜ் வைஸாக சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி 2010 அதாவது மோடி ஆட்சிக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி இருந்ததில் கூட கொஞ்சம் பெர்சன்டேஜ் கூட இருக்குது. இப்போ இந்த ஆர்கனைஸ் செக்டார்ஸ் இருக்குல்ல, பெரிய பெரிய பதவிகளில் வந்து வரக்கூடிய பெண்கள் இருக்காங்களா, இதோட ரேட்டெல்லாம் கம்மியாக இருக்குது. இவங்க அன்ஆர்கனைஸ்டாக வேலை பார்க்குறாங்க. அன்ஆர்கனைஸ்டாக வேலை பார்க்குறதோட சிக்கல் என்னன்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம லேபர் கோடை பற்றி பார்த்துருப்போம். 10 பேர் இருந்தால் ஒரு கம்பெனிட்டு அவன் என்ன பண்ணுவான்னா, இந்த கம்பெனியில் 6 பேர் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சட்டத்தை ஃபாலோவே பண்ண மாட்டான். இந்த சட்டத்துக்குள்ளே வராத வரம்புக்குள்ளே, இது இன்றைக்கி இல்லை 20ஸ்லேருந்தே இப்படி தான். இந்த சட்டம்னு ஒன்று போட்டுறது, பெண்களுக்கு பாதுகாப்பெல்லாம் இருக்குப்பா, குழந்தைகள்லாம் வேலை பார்க்கணும் இப்படிலாம் போட்டுறது. ஆனால் இந்த சட்டத்துக்கு வரம்புக்கு உட்பட்ட கம்பெனி தான் மினிமம் 50 பேர் வேலை பார்க்கணும், 10 பேர் வேலை பார்க்கணும்னு சொல்லியிருப்பான். இவன் என்ன சொல்லிடுவானா, 5 பேர் தான் வேலை பார்க்குறாமா, உள்ள 50 பேர் வேலை பார்த்துட்டு இருப்பான். இப்போ உதாரணமாக கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி இவ்வளோ பேர் தான் இருக்கலான் இருக்கான், ஒரு நிறுவனங்கள் 20 பேரை நம்ம இருக்கலான் இருக்கான். இவன் என்ன பண்ணணும்னா 800 பேர் எடுத்து வச்சிருப்பான் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயியா, எல்லாரையும் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி இந்த ஃபாக்ஸ்கானில் சொல்கிற மாதிரி. ஸோ அது என்ன டெக்னிக்கல்னு உள்ளே பார்த்துக்கோங்க, நான் சொல்கிற நம்பர்ஸ் தப்பாக இருக்கலாம். இப்போ ஒரு அங்கே வேலை பார்க்குற 800 பேர் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயாக இருந்தால் எப்படி இருக்கும்? அப்போ இவனுக்கு லாபம் தானே, இவன் பிஎஃப் கொடுக்க வேணாம், சில விஷயங்கள் கொடுக்க வேணாம், சில இதெல்லாம் அவங்க பெர்மனன்ட் எம்ப்ளாயி இல்லை. அப்போ அந்த உதிரி பாட்டாளி வர்க்கத்தில் இருக்கிறதுலே சுரண்டப்படக்கூடிய வர்க்கமாக பெண்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா, இவளுக்கு கல்யாணம் தானே பண்ணிகிட்டு இருக்கா, அது வரைக்கும் இங்கே வேலைக்கு போட்டோம், எதுக்கு பெரிய கம்பெனிக்கெலாம் வேலைக்கு போய்ட்டு வீட்டிலே சொல்லுவாங்க, நான் பக்கத்தில் வேலைக்கு போட்டுமே, காஞ்சிபுரத்தில் இங்கே போட்டுவேன், எதுக்கு சென்னைக்கெலாம் போய் வேலை பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி பெண்கள்லாம் வளர்ந்துருக்காங்க, அவங்க சொல்கிறாங்க சில பெரிய இடங்களில் பெண்கள்லாம் வேலை பார்க்குறாங்க. அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் எலைட் கிளாஸில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் ரொம்ப ஹையர் லெவலுக்கு. இப்போ நம்ம சொல்கிறோம்ல ஹெச்ஆர், சாஃப்ட்வேர் கம்பெனி, இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸ், இதெல்லாம் அந்த டாப் லேயரில் தான் இருக்குது. பாட்டம் லேயரில் வந்து கடுமையாக வந்து ஸ்டில் இவங்க வந்து சுரண்டப்படுறதும், இவங்க வந்து பண ரீதியாக, உடல் ரீதியாக, அதே நேரத்தில் எல்லா ரீதியாகவும். அப்புறம் இந்த சுமங்கலி திட்டத்தெல்லாம் சொல்கிறாங்க. 2006க்கு முன்னாடி சுமங்கலி திட்டம்லாம் இருந்திருக்கு. எப்படின்னா, நீங்கள் இத்தனை வருஷம் வேலை பார்த்தா உங்களுக்கு சம்பளம் தர மாட்டோம், ஆனால் இது மூலமாக நீங்கள் இங்கே வேலை பார்த்துட்டீங்கன்னா ஒரு ரொக்கமான ஒரு அமௌண்ட்டை தருவோம்னு சொல்லி, அதுவுமே பெரும்பாலும் ஏமாற்று வேலையாக இருந்திருக்கு. அதுவுமே அவங்க உடல் ரீதியாக நிறையா பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த மாதிரி ரியல் டைம் இன்சிடென்ட்ஸ்லாம் வந்து ரிப்போர்ட் எடுக்க முடியிற இடத்துல ரிப்போர்ட் ஆகும், எந்த இடத்துல நேரில் போக முடியுமோ நேரிலையும், சில புத்தகங்கள் ரெஃபரன்ஸ் இருக்குன்னா ரெஃபரன்ஸாகவும் தோழர் வந்து பயங்கரமாக வேலை செஞ்சுருக்காங்க அப்படி தான் நான் சொல்லுவேன். என்ன சரி, இதெல்லாம் ஒரு பக்கம். ஃபஸ்ட்டு எப்படின்னா தத்துவ தளத்தில் வேலை பார்க்குறாங்க. அப்புறம் வந்து எப்படின்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சொல்கிறாங்க, 20s 30s அப்புறம் என்ன மாதிரி பெண்கள் வேலை பார்த்தாங்க, நவீன முதலாளித்துவத்தில் எப்படி வேலை பார்த்தாங்க, இது எல்லாமே அவங்க வந்து புராடராக அப்படி போய் வராங்க அப்படி தான் சொல்லணும். அப்புறம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த குறிப்பாக இந்த போராட்டங்கள் களத்தில் பெண்களோட வரலாறு வந்து எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. தெலுங்கானா போராட்டத்தில் அயலம்மா, லலிதாம்மா, கமலம்மா, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் சொல்ல வேண்டிய கதைகள் வந்து எக்கச்சக்கமாக இருந்திருக்கு. அதாவது என்ன பார்த்தீங்கன்னா, மலபார் ஸ்வராஜ் அப்படின்ற ஒரு அம்மா என்ன அவங்க இந்த மாதிரியான கேரக்டர்ஸ்லாம் எந்தளவு போர்க்களமாக இருந்தாங்க. நீங்கள் தெலுங்கானா போராட்டத்தை நம்ம பார்த்துருப்போம். பிரிட்டிஷ் அரசு இதுக்கு ஏற்றாப்பில் இது இந்தியன் கவர்மெண்ட், அது வந்து சுதந்திர போராட்டத்துக்கு முன்னாடியிலேருந்தே, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா கவர்மெண்ட்டு எல்லாத்தோடையும் சேர்த்து போராட்டம்.
அவங்க வந்து தெலுங்கானாவில் அந்த மகளிர் வந்து கையில் கிடைக்கிற ஆயுதத்தெல்லாம் வச்சு ட்ரெயினாக இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. அதாவது என்னென்னா முக்கியமாக வந்து கம்யூனிஸ்ட் பெல்ட்டுன்னு ஒரு 3 பெல்ட்டை சொல்கிறாங்க. ஆந்திரா, பெங்கால், வங்கம், நம்ம கேரளா இது எல்லாம் சொல்கிறாங்க. அப்போ ஆந்திராவோட கதையெல்லாம் கேட்குறப்ப பயங்கரமாக கூஸ் பம்ப்ஸான ஒரு ஆக்ஷன் மூவிக்கு உண்டான ஸ்டோரியாக இருந்திருக்கு. ஒரு அம்மாக்கெலாம் அன்றைக்கி பிரிட்டிஷ் அரசு வந்து 10,000 ரூபா தலைக்கு வச்சுருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. ஆனால் இவ்வளோ போராட்ட காலத்தில் இருந்தாலும் ஒரு பிரிட்டிஷ்காரன் வந்து, அதாவது ஜப்பானுக்கு எதிர்த்தாப்புல ஒரு போராட்டம் நடக்கும். ஜப்பான் வந்து இந்த செகண்ட் வேர்ல்டு வாரில் ஜப்பானுக்கு எதிர்த்து ஒரு இது நடக்கும். அந்த மாதிரியான போராட்டங்களில் இவங்கெல்லாம் எப்படி ஈடுபட்டாங்க. ஒரு பிரிட்டிஷ்காரன் வந்து இந்த தெலுங்கானா போராட்டத்தில் ஒரு வன்புணர்வு பண்ணிடுவார். அப்போ இங்கே முற்போக்காக இருந்தால் கூட அந்த மெயினாக அந்த அயலம்மாங்கிறவங்க தான் அந்த மாதர் சங்கம் அங்கே ஆந்திர மகிழா சபாவை அதை வந்து தொடங்கியிருப்பாங்க. அவங்களோட பொண்ணையே ஒருத்தன் ரேப் பண்ணிடும். அவங்க ஹஸ்பண்டே விட்டு போயிடுவாப்புல, ஒத்துக்க மாட்டாப்புல. அவரும் கட்சியில் தான் இருப்பாப்புல, கம்யூனிஸ்ட் கட்சியில் தான் இருப்பாப்புல. இருந்தாலும் அவங்களுக்கு என்னென்னா இன்னும் நம்ம ஊர் இம்ப்ரூவ் ஆகலை, இன்னும் அப்படி பிற்போக்காக தான் யோசிக்கிறாங்கிறத அவங்க எல்லாம் சொல்லுவாங்க. பல பேர் வந்து தன்னோட தியாகங்களை புரிஞ்சு தான் அந்த தெலுங்கானா போராட்டத்துலேருந்து இந்த கேரளாவில் வந்து இந்த போராட்டம் வயலாறு இந்த போராட்டத்துலேருந்து, அதே நேரத்தில் ஒருத்தவங்க இருப்பாங்க கோதாவரி அப்படின்னு ஒரு தோழர் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் ஒரு பழங்குடியின மக்கள் இருப்பாங்க, வயலார் அப்படின்ற ஒரு பழங்குடியின மக்கள் இருப்பாங்க. அந்த மக்களுக்கு ஆதரவாக ஒரு போராட்டம் பண்ணுவாங்க. அந்த மக்கள் வந்து ரொம்ப கொத்தடிமையாக இருப்பாங்க நில உடைமை சமூகத்துக்கு. நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியோட வரலாறு பார்த்திங்கன்னா, அதாவது கோதாவரி பருலேக்கர், கரெக்டாக அந்த பேரை தான் யோசிக்கிட்டே இருந்தேன், கோதாவரி பருலேக்கர். அவங்க வந்து பார்த்திங்கன்னா பழங்குடியின மக்கள் வந்து கிட்டத்தட்ட நில உடைமை ஆட்கள் வந்து இவங்ககிட்டேருந்து ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட தான் லேண்ட் இருந்திருக்கும். அந்த பழங்குடியின மக்கள்கிட்ட தான் மகாராஷ்டிராவில் அவங்ககிட்ட லேண்டை பிடுங்கிட்டு அவங்கள வந்து இலவச உழைப்பு, வெட்டி வேலைன்னு நம்ம சொல்லலாம், வெட்டி வேலை, அந்த வெட்டிக்கு உண்டான இது அதில் இவங்களை பார்க்க வச்சு, அதுவும் திருமணம் ஆச்சுன்னா இவ்வளோ நாள் அவங்கக்கிட்ட வேலை பார்க்கணும், நில சுவாந்தார்கிட்ட இப்படிலாம் இருக்கும். இவங்க போயிட்டு கோதாவரி பருலேக்கர் அவங்களும் அப்புறம் இன்னொரு பருலேக்கர் ஒருத்தருங்க இருப்பாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து போய் அந்த இடத்துல வந்து கட்சி கட்டுற மாதிரி கட்டி அந்த பழங்குடியின மக்கள் இருப்பாங்கள்ல அவங்கள பல பேரை விடுதலை செஞ்சு அந்த இடத்துலையே பயங்கரமான அந்த மாநாடெல்லாம் போட்டு அவங்களுக்கு எழுச்சிகரமாக, அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த மாதிரியான திங்கிங் ப்ராசஸே இருக்காது, தாட் ப்ராசஸ். இலவச உழைப்பு கூடாதுங்கிறத அவங்களுக்கு அந்த முழக்கம் சொல்கிறப்ப தான் அவங்களுக்கு தெரியும், ஓஹோ இது தப்பு போல், நம்மளை இப்படி சொல்கிறாங்க போல் அப்படிங்கிற ஒரு உணர்ச்சி ஏற்படுத்துறதுக்கு பார்த்தீங்களா, அந்த வரலாறுக்குள்ளே போயிட்டு வராங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா தெலுங்கானா போராட்டத்தோட வரலாறுக்குள்ளே போயிட்டு வராங்க. இந்த பக்கம் கீழத்தஞ்சை, சாணிப்பால், சவுக்கடி, இந்த மாதிரியான தஞ்சையில் கீழத்தஞ்சையில் நடக்கக்கூடிய நில உடைமை, இதில் ஸ்ரீனிவாச ராவ் இங்கே என்ன நடந்துச்சு இதெல்லாம் சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறப்ப தமிழ்நாட்டில் யார் யாரெல்லாம் இருந்தாங்க, கேபி ஜானகி அம்மாள் அப்படின்ட்டு ஒரு தோழர், அவங்க வந்து மதுரையை சேர்ந்த தோழர். அவங்க வந்து ஒரு காலகட்டத்தில் நாடக உலகின் சூப்பர் ஸ்டார். எப்படின்னா 40கள் 30களில் 300 ரூபா அவங்களோட சம்பளம், ஒரு மேடை ஏறுனா 300 ரூபா சம்பளம். இன்றைக்கே கூட ஒரு மேடைக்கு ஒரு 300 ரூபாங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட்டு தான். சும்மா ஒரு இதுக்கு சொல்கிறேன், ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். 300 ரூபாங்கிறது அன்றைக்கி வந்து ஒரு பவுன் வந்து 10 ரூபா. சும்மா அவங்க வந்து 300 ரூபானா 30 பவுன் வாங்கக்கூடிய எஃபர்ட் இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருந்தாங்கன்னா எப்படி இருந்திருப்பாங்க, நான் எப்படி கற்பனை பண்ணுறேன். நாடக உலகின் சூப்பர் ஸ்டார்களான கலைஞர், எம்ஆர் ராதாக்கு ஈக்குவலண்ட்டாக அவங்க மார்க்கெட் இருந்திருக்கும். ஒரு லேடியில் அவங்க ஜானகி அம்மாள், மேபி அவங்களோட இவங்க சீனியர் தான் அவங்க. அப்படி இருக்கக்கூடிய தோழர் 40களில் என்னவா மாறுறாங்க அப்படிங்கிறது இருக்குது. இடதுசாரி தோழராக மாறுறாங்க. அன்றைக்கி அவங்க கையில் இருந்தது மட்டும் 200 பவுன், 2 வீடு இருக்குது, எக்கச்சக்கமான சொத்துக்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் இழக்கிறாங்க. ஏன்னா கட்சிக்கு எல்லாருக்கும் வீட்டில் வரவங்களுக்கு சோறு போடுறது, நிறைய கட்சிக்கு கொடுக்கறது, போராட்டங்கள் ஈடுபடுறது, இடதுசாரி தோழராக மாறிடுறாங்க. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது பண்ணுறப்ப அந்த ஒரு பிரிட்டிஷ் வந்து இவங்க எந்தளவு போராட்டம் உச்சகன மட்டமாக இருந்துச்சுன்னா, பிரிட்டிஷ் மதுரைக்குள்ளே போகக்கூடாதுட்டாங்க. மதுரை தான் அவங்க சொந்த ஊர். அப்படியே வந்து பொன்மலை இருக்குல்ல, பொன்மலையில் தங்கியிருந்து கட்சி வேலைகள்லாம் செய்கிறாங்க. ஏன் இன்னொன்று சொல்கிறாங்க, முதல்ல மாதர் சங்கம் தமிழ்நாட்டில் இது பண்ணப்பட்டது வந்து பொன்மலை. இவங்க வந்து முதல்ல கட்சி தொடங்குறப்ப சங்கரையாவோட அந்த பேட்சிலேயே சேர்ந்துருப்பாங்கல்ல ஒருத்தவங்க, அந்த மாதிரி பேட்சில் கேபி ஜானகி சேர்ந்தவங்க. ஆனால் மகளிர் சங்கமாக உருவானது வந்து பொன்மலை. ஸோ அந்த பொன்மலையில் இருந்து வேலை பார்க்குறாங்க. ஏன்னா அங்கே யார் யாரெல்லாம் இருந்தாங்க, தையல் நாயகின்ட்டு ஒருத்தவங்களை பற்றி சொல்கிறாங்க. நம்ம வந்து பாப்பா உமாநாத்துன்னு சொல்லியிருப்போம். பாப்பா அப்படின்னா என்னது, பாப்பா உமாநாத்து, அவங்க பாப்பா உமாநாத்து நமக்கு தெரியும். இன்றைக்கி வந்து வாசுகி, உமாநாத்து தோழரோட மகள் தான் வாசுகி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இவங்க பாப்பா உமாநாத்துங்கிறது யார், நம்ம இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அவங்க அம்மா அலமேலு அப்படிங்கிறவங்க அவங்களுக்கு வந்து திருமணம் ஆகுது. திருமணம் ஆனோடனே வெளியில் அவங்க இப்போ திருமணமாகி கொஞ்ச நாளாக அவங்க ஹஸ்பண்ட் இறந்துடுறாங்க. ஸோ பாப்பாங்கிறவங்க வந்து அந்த கம்யூனிஸ்ட் கட்சியிலே வளர்ந்தனால அவங்க பாப்பா அப்படிங்கிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியிலே வளர்ந்த தோழர் அவங்க வந்து சின்ன வயசில் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் தான்
இவங்க ஒரு கேண்டீன் வச்சுருக்காங்க, அங்கே வரக்கூடிய தோழர்கள்ட்ட பழகி அப்படியே கம்யூனிஸ்ட் இயக்கத்தின்பால் ஈர்க்கப்பட்டு அப்படியே இது பண்ணுறாங்க. இப்போ இவங்க பையன் இருக்காங்கல்ல, அதாவது இந்த பையன் வந்து அந்த பொன்மலையில் நடக்கக்கூடிய அது ஒரு போராட்டம், ஒரு இதில் வந்து போலீஸ்காரங்க வந்து சுட்டுறாங்க, உங்கள் பையனை செத்துட்டான் அப்படின்னு சொல்கிறப்ப எல்லா தோழர்களுக்கு என்னவோ அதுதான்ப்பா நம்ம பையனுக்கும் அப்படின்னு சொல்லி நார்மலாக எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. இந்த அலமேலாவால் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே போகிறாங்க, எங்கன்னா ஜெயிலில் பிடிச்சி போட்டுறாங்க. அது கம்யூனிஸ்ட் இயக்கம் கொஞ்ச நாள் தடை செஞ்சப்பட்டு இருந்துச்சுல, அந்த சமயத்தில் இதை வேலை பார்க்குறப்ப பாப்பாவையும் அந்த அலமேலாமாலையும் ஜெயிலில் பிடிச்சி போட்டுடுறாங்க. அப்போ அந்த அம்மா வந்து அலமேலாமா வந்து முடங்கிட்டே இருக்காங்க, ஒரு சமயம் இறந்துடுறாங்க. நான் எங்கள் அம்மாவை பார்க்கணுங்கிறாங்க, வேறு வேறு அறையில் போட்டிருக்காங்க. எவ்வளோ சைக்காலஜிக்கலாக பிரேக் பண்ணுவாங்கங்கிறதுக்கு சொல்கிறேன். நீ பார்க்கலாம், ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சி விட்டு வெளில வர எங்கண்ணே, இல்லை அப்படிலாம் எனக்கு வேணாம், எங்கள் அம்மாவை இது பண்ணிடுங்க. அவங்க அம்மாவை கடைசி வரைக்கும் பார்க்கல. அவங்க தான் பாப்பான்னு சொல்லக்கூடிய பாப்பா உமானத்தின் என்று அறியப்பட்ட இவங்க. இப்போ ஒரு பெண் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஆண் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறார்ல, எஸ்ஏ சூர்யா சொல்கிறார்ல, இவங்களோட கதைகள்லாம் எப்படி இருந்திருக்கு. இவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் ஈவன் வீர தெலுங்கானா போராட்டத்தில் இந்த தோழர்கள்லாம் பேசுகிறப்ப அது சம்மந்தமான புத்தகங்கள்லாம் அவங்க ரீட் பண்ணியிருக்காங்க, நர்மதா ரீட் பண்ணியிருக்காங்க. சொல்கிறப்ப அவங்களுக்கு தாய் நாவல் வந்து இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கு. எல்லாருக்குமே தாய் பிடிச்சிருக்கு, தாய் அந்தந்த மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்குறேன், முக்கியமான வேலையை பார்க்குறேன். இங்கேயுமே பார்த்திங்கன்னா எத்தனை தாய்களை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, அபூபக்கர், ஸ்ரீகுண்டன், அந்த இவங்களோட கையூர் தோழர்களோட வரலாறு நம்ம வந்து படிச்சிருப்போம். கையூர் தோழர்களோட வீர தியாகத்தை நம்ம பேசியிருப்போம். ஸோ அந்த கையூருங்கிறது ஒரு கேரளாவில் இருக்கக்கூடியது. இதே மாதிரியான ஒரு போராட்டத்தில் அந்த தோழர்கள் வந்து கொல்லப்படுறாங்க. அது அபூபக்கரோட தாய் வந்து அந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நிதி கொடுக்குறப்ப என் பையனோட கட்சி அப்படின்னு சொல்லி கொடுத்து 5 ரூபா கொடுத்துருக்காங்க. எனக்கு 5 ரூபா பெருசு சிறுசுங்கிறத விட்டுருவோம். ஆனால் அப்படி ஒரு தாய் இருக்காங்களா, என் பையன் வந்து கட்சிக்காக இது பண்ணா அது எங்கள் கட்சி அப்படின்னு சொல்லி ஒரு தாய் வந்து அதை ஓன் பண்ணிக்கிறது இருக்குல்ல. அப்போ அவங்களுக்குள்ளலாம் தாய் நாவலோ இடதுசாரி இயக்கம் தான் நமக்காக போய் நிற்கிதுங்கிற ஒரு உணர்வோ அவங்களுக்குள்ளே வந்து பெருசாக வந்து இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். என்ன ஸோ இந்த மாதிரியான தாய்கள், அலமேலாம்மாள் மாதிரி, இந்த அபூபக்கரோட அம்மா மாதிரியான ஆட்கள் இப்படிலாம் சொல்லி கேரளாவில் எப்படி வளர்ந்துச்சு, தமிழ்நாட்டில் எப்படி வளர்ந்துச்சு, அந்த பேஸ் சொல்கிறாங்க. கேரளாலலாம் பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் இவர் எம்எஸ் நம்பூதிரி பாட்டு பார்க்குறப்ப நிறைய பெண்களோட சங்கம்லாம் பயங்கரமாக தீவிரமான வேலைகள்லாம் செஞ்சுருக்காங்க. குறிப்பாக ஒரு போராட்டத்தெல்லாம் அவங்கள கிளம்ப சொல்கிறாங்களாம், ஈவினிங் 6 மணிக்கு மேலே ஆச்சுன்ட்டு. ஏன் எங்களால் போராட முடியாதா 6 மணிக்கு மேலே, நாங்களும் உங்களோட கஷ்டங்களை அனுபவிக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறீங்களா தோழர் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி அதில் வந்து அவங்களுக்கு ரொம்ப அசிங்கமாக பேசுகிற ஆட்கள்லாம் இருப்பாங்கள்ல, இன்றைக்கி கூட அப்படி தானே இருக்குது பொது சமூகத்தில். அப்போ வந்து நீ வந்து என்னன்னா இப்படி போனேன்னா இசத்துக்கு நீ பிள்ளை பத்துக்குவ அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. அவருக்கு ஒரு சின்ன பொண்ணு 13 வயசு பொண்ணு வந்து கவுண்டர் கொடுக்குறாங்க. ஆமாம், அப்படி பத்துக்கிட்டால் கூட அதுவும் போராளி தான் ஆகும், ஒன்றை மாதிரி இருக்காதுங்கிற மாதிரி அவங்க கவுண்டர் கொடுத்துருக்காங்க. இது எவ்வளோ ரொம்ப முக்கியமான கவுண்டர் பாருங்கள். ஸோ கேரளாவில் இப்படி தான் இருந்திருக்கு, ஆந்திராவில் எழுச்சிகரமாக தான் இருந்திருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் தான் கேபி ஜானகி அம்மா, ருக்மணி அம்மாங்கிறவங்க கடைசியாக இறந்து போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு காலில் எனக்கு வந்து இதுவாக இருக்குது, காலை நான் சரி பண்ணிட்டேன்னா நான் வந்து இங்கே வந்துடுவேன், போராட்டம் பண்ண வந்துடுவேன், என்ன செருப்பு போட்டேன்னா பஸ்ஸில் போகிறதுக்கு உண்டான விஷயங்களை நான் வந்து வந்துடுவேன் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ருக்மணி அம்மா இதை சொல்லியிருக்காங்க. சரி, ஸோ இப்படி தான் வந்து இந்த போராட்ட களங்களோட வரலாறு முழுக்க வந்து பெண்கள் வந்து பயங்கரமாக போராடியிருக்காங்க. ஸோ இந்த போராட்ட வரலாறு இந்தியாவில் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் கிளாரா ஜெர்கின்லேருந்து குரூப்ஸ்கயாலேருந்து எல்லாரையும் பேசிட்டு இந்த மாதிரி இப்படி தான் இருக்குது. ஏன்னா அப்படி இருந்துட்டு கடைசியில் எப்படி முடிக்கிறப்ப முத்தாய்ப்பா முடிக்கிறாங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபினிஷிங் முக்கியம் இல்லை, எப்படி வந்து நடுவில் இந்த சனாதன அரசியல் அந்த அரசியலோட இதை நோக்கி வராங்க. சனாதன அரசியல் வந்து எப்படி வந்து பெண் அடிமைத்தனத்துக்கு காரணமாக இருக்குங்கிறத பேசுகிறாங்க. பேசிட்டு பிஜேபி அரசில் என்ன மாதிரி இருக்குது, கேரளாவில் என்ன பண்ணுறாங்க, இதில் காஷ்மீரில் ஒரு பெண் ஒரு சின்ன குழந்தைய ரேப் பண்ணிவிட்டு பிஜேபி எம்பிஸ்லாம் எப்படி போய் அதுக்கு நிற்கிறாங்க. பழைய காலகட்டத்துலேயும் பெண் அடிமைத்தனங்கள்லாம் இருக்குதான், ஆனால் பிஜேபி அரசில் எப்படி இருக்குது. 2000 பேர் இறந்து போனாங்களே, மொத்தமாக வந்து ஒரு பாலியல் வல்லுறவுலாம் செய்யப்பட்டு ஒரு கொலை பண்ணப்பட்டு இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து செத்தாங்களே, அப்போ என்ன நடந்துச்சு, குஜராத்தில் நடந்துச்சு. பில்கிஸ் பானு அப்படிங்கிறவங்களோட கருவில் அவங்க வந்து அவங்க குழந்தைய வந்து தரையில் தூக்கி அடித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சாய்ரா பானுங்கிற ஒருத்தவங்களோட இதை வந்து கருவை வந்து தூக்கி அதை கருவை இது பண்ணாங்க. பில்கிஸ் பானு வழக்கில் எல்லாருக்குமே தெரியும், அவங்க எல்லாருமே விடுவிக்கப்பட்டாங்கங்கிறது தான் வரலாறு. அப்புறம் ஒரு இதில் என்ன சொல்கிறது, ஒரு அமைச்சர் ஒருத்தர் குஜராத்தில் காங்கிரஸ் கட்சியில் எம்பியாக இருந்தவர்,
அவரை வந்து கொலை பண்ணாங்க. உள்ளே போயிட்டு குல்பர்கா சொசைட்டியில் கொலை பண்ணாங்க. அவங்க மனைவி வந்து தீதா செல்வாட்டோட போராட்டம் பண்ணாங்க. அவங்கள உள்ளே தூக்கி வச்சாங்க. இதெல்லாம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து பெண்கள் வந்து திருப்பி வந்து இந்த புதிய கல்விக் கொள்கைக்குள்ளே போகிறாங்க. புதிய கல்விக் கொள்கை என்னவாக்குது? ஆண்களுக்கு உண்டான இடமாகவும் அந்த சனாதனத்தை லிங்க் பண்ணக்கூடிய விஷயமாகவும் இருக்குது. திருப்பி இது பின்னோக்கி போகக்கூடிய விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு தரவுகள் ரீதியாகவும் சொல்கிறாங்க. லாஜிக்காகவும் பெண்கள் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை இந்த பாஜக வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத நிறையா தரவுகளோட சின்ன சின்ன பாயிண்ட்டுகளோட சொல்கிறாங்க. இந்த ராமர் கோவில் இதுலேருந்து சீதா தான் ரொம்ப இதுன்னு சொல்லி இது பண்ணுறதுலேருந்து அப்படி பெரிய பெரிய பாபர் மசூதியை இடிக்கிறதுலேருந்து இவங்களால் பண்ண முடியுது. ராமர் கோயிலை கட்ட முடியுது. எல்லாமே பண்ண முடியுதுன்னா பெண்களை இவங்களால் எவ்வளோ டாமினேட் பண்ண முடியும்? இன்னும் அவங்கள வந்து இன்னும் கீழேயே வச்சுருக்க முடியும். மொராலாக எப்படி வச்சுருக்க முடியும்? எப்படி சனாதனம் வந்து ஒரு பெண்களோட இது பண்ணமா அப்படின்னு சொல்லி ஒரு தத்துவ ரீதியாகவே எப்படி இதுவாக இருக்குது, அது எப்படி வந்து களத்தில் ரெஃப்ளெக்ட் ஆகுது, தத்துவ ரீதியாகவே பெண்ணடிமைத்தனமாக எப்படி இருக்குது, எப்படி வந்து களத்தில் ரெஃப்ளெக்ட் ஆகுது, இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? வர்க்க ரீதியான சமூகத்தையும் இந்த மதவாதம் இந்த மாதிரியான பிளவு இதையும் வர்க்க ரீதியாக இருக்கிறதையும் சொத்துடைமையும் ஒழிக்கிறதுக்கு உண்டான வேலைகளை பண்ணணும். அதுவும் அவங்க குறிப்பாக சொல்கிறாங்க, ஆந்திரா கேரளா இதெல்லாம் வந்து திரட்டுறதுக்கு காரணம் வந்து முக்கியமாக பெண்கள் திரட்டுறப்ப தான் கம்யூனிஸ்ட் கட்சியே இதுவாச்சான். ரஷ்யா உதாரணங்கள் வந்து ஆரம்பத்தில் சொல்லியிருப்பாங்க. ரஷ்யா இதெல்லாம் படுங்க அட்டகாசமான எபிசோடு, பொன்னுலகம் மாதிரி இருக்கும், அவ்வளோ மாஸ் எபிசோட்ஸு. ஸோ இந்த பெண்கள்லாம் சேர்ந்துருக்கிறப்ப தான் அந்த இயக்கங்கள் வந்து நல்லாவே வளர்ந்துருக்கு ரஷ்யாவில். அப்படி இருக்கிறப்ப ஒரு இடதுசாரி இயக்கங்கள் பெண்களை திரட்டுறதுக்கு என்ன மாதிரியான வேலைகள்லாம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி, அதாவது எப்படின்னா இது வெறும் மார்க்சியம்ட்டு அப்படின்ட்டு இல்லை, மார்க்சியம் தான் டாப் லேயரில் இருக்குது. உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய எக்ஸாக்டாக என்ன மாதிரியெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான எல்லா வேலைகளையும் அவங்க வந்து பார்த்துருக்காங்க. நான் பார்த்ததுலையே நம்ம சொல்லுவோம் தெரியுமா, மாஸ்டர் பீஸ். அதாவது ஒன்று சொல்லுவாங்கள்ல, அந்த ஸ்கார்சி படம் போட்டு இதுதான் சினிமா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, திஸ் இஸ் சினிமா அப்படின்னு சொல்லிட்டு ரீல்ஸ்லாம் பார்ப்பீங்களா, இதுதான் புக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான ஒரு மேசிவான புக்கு. நான் தகவல்களில் நான் நிறையா பிழை பண்ணியிருக்கேனா இல்லையான்னு தெரியல. இதுக்கு நான் வந்து நியாயம் சேர்த்துட்டேனா என்னெல்லாம் தெரியல. ஆனால் ஒரு ஹானஸ்டாக வந்து ரொம்ப அட்டகாசமான பயங்கரமான ஒர்க்கு. எல்லா தரவுகளையும் சொல்ல முடியாது, நீங்கள் உள்ளே போய் பாருங்கள். நான் அந்த ஒன்லைனை ஃபுல்லாக நான் கவர் பண்ணிட்டேன்னு தான் நினைக்கிறேன். இன்னும் மேசிவான உள்ள கண்டென்ட்ஸ்லாம் அவ்வளோ செமையாக இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு கண்டென்ட்டையும் விரித்து பார்த்தாலே அவங்களே சொல்கிற மாதிரி ஒவ்வொரு கண்டென்ட்டையும் வச்சு எக்கச்சக்கமான புத்தகங்கள் உள்ளுக்குள்ளே இருக்குது. அவங்களே அந்த புத்தகங்களை எடுத்து நோட்ஸாக நம்ம கொடுத்துருக்காங்க, சாரமாக கொடுத்துருக்காங்க. மேசிவான ஒர்க்கு. எனக்கு என்ன விஷயம்னா, இந்த மாதிரி புத்தகங்கள் பரவலாக வந்து நிகழ்ச்சிகள் நடத்தப்படணும். நம்மளுமே ஒயிட் நைட்ஸில் நிகழ்ச்சி நடத்தலான்ட்டு ஒரு சின்னதாக நானும் மௌலியும் பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ மேசிவாக நடத்தணும். இது எல்லார் கையிலையும் இந்த புத்தகங்கள் வந்து குறிப்பாக பெண்களுக்கும் ஆண்களுக்கும் போய் சேரணும். எல்லாருக்கும் புரியாத மாதிரி எழுதியிருக்காங்க அவ்வளோ அட்டகாசமான விஷயங்களை. ஏன்னா இந்த புக்கு எனக்கு படிக்கிறதுக்கே ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஏன்னா கண்டென்ட்டெல்லாம் சிம்பிளாக எழுதியிருக்காங்க, புரியுது. ஆனால் அதெல்லாம் உள்ளே போய் செரிக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கிட்டே இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு ஈஸியாக படிச்சிடலான்னு நினச்சேன். ஆனால் பேஜ் டர்னரில் ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் உங்களை வந்து ரொம்ப யோசிக்க வைக்கும். நீங்கள் ஒரு ஆண்கிறதுனால நம்ம எவ்வளோ மோசமாக இருக்கோம், இவ்வளோ சமூகம் இப்படி இருக்குது, ஸோ நம்ம இதுக்கு என்ன வேலை செய்யணும், இப்படி ஒரு அழகான விஷயம் கொடுத்துருக்காங்களே, இது எப்படி நம்ம கொண்டு போய் சேர்க்க போகிறோம், இந்த 512 பக்கங்களை புக்கே வாங்கினா கூட எல்லோரும் படிச்சிருவாங்களா இப்படிங்கிற கேள்விகள்லாம் எனக்குள்ளே இருந்துச்சு. நான் நிறைய புத்தகத்துக்கு சரி நம்ம படிக்கிறோம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். ஆனால் இந்த புத்தகம் வந்து எல்லாருமே த மஸ்ட் ரீடுன்னு சொல்லுவேன். ஏன்னா மாஸ்டர் பீஸான ஒர்க்கு. கிளாரா சிட்கின், குரூப்ஸ்கயா, இந்த பேர்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அலெக்சாண்ட்ரா குழந்தாய், இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், வெளி ஊர்களில் கேள்விப்பட்டிருக்கோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா இடதுசாரி தொடர் கேபி ஜானகி அம்மாள் இப்படிலாம் கேள்விப்பட்டிருப்போம். அந்த வரலாற்று தொடர்ச்சியில் ஒரு பெண் தோழரோட ஒரு மகத்தான ஒர்க்கை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். அதை வந்து ஒயிட் நைட்ஸ் வந்து இது பண்ணுது. ஏன்னா இவங்களோட உயரம் வந்து எங்கேயோ இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் அவங்களோட புத்தகத்தை ஸ்டார்டிங்கில் 2019 அப்புறம் தான் அவங்க வந்து முழு நேர ஊழியராக ஆயிருக்காங்க. அப்புறம் ஜவஹர் தோழர்கிட்ட சில விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டு இது பண்ணியிருக்காங்க. அந்த அனுபவத்துக்கு பார்க்குறப்போ இவ்வளோ மேசிவ் எப்படி இருக்காங்க, அவங்க இந்த இடத்துல இருக்காங்க. ஸோ அவங்க இன்னும் இது வந்து அவங்களோட எண்டாக இருக்க போகிறதில்ல. இது வந்து ஆங்கிலத்தில் ஆகச்சிறந்த மொழிபெயர்ப்புள்ள வெளியில் வந்துச்சுன்னா இது உலகத்தையே கலக்கக்கூடிய ஒரு 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 புத்தகமாக இருக்கும்ன்ட்டு எனக்கு தோணுது. அதுக்கும் தோழர் முயற்சி எடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தோழர் முயற்சி எடுக்கிறாங்களா, கம்யூனிஸ்ட் கட்சி முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ரொம்ப வேறு மாதிரியான ஒர்க்காக இருந்துச்சு. எனக்கு வந்து கூஸ் பம்ப்ஸ் அப்படின்ட்டு இருந்துச்சு. இந்த புத்தகம் என்ன பண்ணுன்னா, ஏதோ ஒரு வேலை செய்யாதவங்களை கூட எந்திரிச்சு வேலை செய், போ, ஓடு, எவ்வளோ எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்க பார் அப்படிங்கிற மாதிரி அது ஒர்க்காகவும் இருந்துச்சு. இதை நான் மிகையெல்லாம் சொல்லலை, ரொம்ப ரொம்ப சூப்பர்பான ஒரு விஷயமா இருந்துச்சு.
அதில் அவங்க எல்லா இடத்துலையும் இடதுசாரி என்கிற மரத்தில் போய் அந்த மாட்டை போய் கட்டுறாங்க. மொத்தமாக நம்ம சொல்லுவாங்கள்ல, இந்த கதை மரம் கதையில் சொன்னால் மாடை போய் கட்டுறாங்கன்னு சொல்லி ஒரு கதை சொல்லுவாங்கள்ல. ஒட்டு மொத்தமாக எல்லா அடிமைத்தனத்தையும் பேசிட்டு அதுலேயே இருக்கிறதுலே ஒடுக்கப்படுறவங்க பெண்கள், அதுலேயே இருக்கக்குள்ளே தலித்து இஸ்லாமிய பெண்கள் எப்படி இருக்காங்க, அப்போ அவங்களோட விடுதலைக்கு பேசணும், ஒட்டுமொத்த விடுதலை பேசணும்னு சொல்லி அந்த அரசியலை நினச்சாங்க பார்த்தீங்களா. இதெல்லாமே பாக்ஸே பேஸில் தெரியறதான். ஆனால் அதுக்கு உண்டான தரவுகளுக்கு அவங்க அவ்வளவு வேலை செஞ்சுருக்காங்க இத்தான இது. ஸோ அதை நீங்கள் எடுத்து ஒன்று தெளிவாக பேசுகிறதுக்கு, நீங்கள் விவாதிக்கிறதுக்கு, எந்த ஆஸ்பெக்டில் ஒரு பெண்கள் போய் எடுத்து ஒரு ஃபோரமில் போய் நின்று இப்படி ஒரு விஷயம் இருக்குது, இது தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு பேசுகிறதுக்கு அத்தனை தரவுகள் இருக்குது. நீங்கள் இல்லைனா நீங்கள் ஒரு லைப்ரரியில் போய்ட்டு 100 புத்தகத்தை வாங்கி எடுத்து நீங்கள் மண்டை உடைச்சு நீங்கள் இந்த ஒர்க்கை பண்ணணும். அந்த ஒர்க்கை அவங்க ஏறி பண்ணி முடிச்சுட்டாங்க. அந்த ஒர்க்கு மேலே ஏறி நம்ம இன்னொரு ஒர்க்கை பண்ண வேண்டியது இருக்குல்ல, அது நம்மளோட வேலையாக இருக்குது. அவங்க வந்து இப்படி ஒரு 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 அட்டகாசமான ஒரு ஆய்வு நூல் வந்து ரொம்ப முக்கியமான, நம்ம நிறைய நம்மக்கிட்ட மொழிபெயர்ப்பு வந்துடும். வெளியில் நிறைய பேர் ஆய்வு பண்ணுவாங்க, நம்ம மொழிபெயர்ப்போம். அது அந்த வேலை ரொம்ப முக்கியமானது தான். ஆனால் நம்மக்கிட்டேருந்து ஒருத்தவங்க எப்படி இருக்காங்க, நம்ம பார்க்குற கூட்டங்களில் இருக்காங்க, நம்ம பாரதி புத்தகத்தை சுற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வாழ்த்துக்கள் தோழர் நர்மதா தேவி அவர்களே. இதை தாண்டி நீங்கள் நிறைய வேலைகள் செய்யுங்க. நாங்கள் அதெல்லாம் படிக்கிறப்ப நாங்கள் இன்னும் அதெல்லாம் போய் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலைகளை எங்களால் முடிஞ்ச அளவு எங்கள் சக்திக்குட்பட்டு நாங்கள் செய்வோம். அனைவருக்கும் உழைக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். அதையும் சொல்கிறாங்க, மகளிர் தினம் மறைக்கப்பட்ட வரலாறாக ஜவஹரோட புக்கை சொல்கிறாங்க. மார்ச் 8 நம்ம வந்து சிகாகோ அதுலேருந்து சொல்லுவோம்ல, அவங்க இன்னொரு ஒரு வரலாறு சொல்கிறாங்க. அது இல்லைங்க, ரஷ்யாவிலேருந்து தான் இதுவாகுது, அந்த வாரப்போ நடக்கக்கூடிய இது தான் மார்ச் 8 அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதையும் நம்ம போய் இன்னும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஓஹோ, நம்ம இப்படி புரிஞ்சு வச்சுருக்கோம், வேறு ஒரு வரலாறு இருக்கா, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டியதாக இருக்குது. சரி, அனைவருக்கும் உழைக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். மகளிர் தினத்துக்கு எந்த புத்தகத்தையும் விட இந்த புத்தகத்தை பண்ண வேண்டிய தேவையும் அவசியம் இருக்குது. இது அரசியல் ரீதியாக ரொம்ப முக்கியமான புத்தகமாக எனக்கு படுதுங்க. நன்றி.